இந்த பிரபஞ்சத்தில் எத்தனையோ சித்தர்கள் தோன்றி இருக்கின்றார்கள். நம்முடைய மரபில் 18 சித்புருஷர்கள் என்று சொல்லுகின்றார்கள். பாரதி சொல்லுகின்றான், எனக்கு முன்னே பல சித்தர்கள் இருந்தார்கள் அப்பா என்று சொல்லுகின்றான். மூட்டை சாமிகள் அஷ்டமா சித்திகளும் கைவரப்பெற்ற ஒரு மாபெரும், இந்த நூற்றாண்டு காண முடியாத ஒரு மாபெரும் சித்புருஷர். இன்று கோடான கோடி மக்கள் அவருடைய சீடர்களாக இருக்கிறார்கள் என்று சொன்னால், அவர் அவ்வளவு வல்லமை பெற்றவராக பழனியிலும் கணக்கம்பட்டியிலும் திகழ்ந்திருக்கிறார். ஆரம்ப காலத்தில் பழனி கல்லூரிக்கு முன்னே இருக்கும் பொழுது ஒரு சிலர் சந்தித்தார்கள். அவர் அப்பொழுதே சொல்லுவார், நான் தான் பழனிசாமி, மலையில் இருக்கிற பழனி ஆண்டி நான் தான் என்று சொல்லுவார். உலகத்தில் இருக்கக்கூடிய சீரடி சாய்பாபா எல்லாவற்றினுடைய ஆற்றலும் ஒருங்கே பெற்றவர் தான் நம்முடைய பழனிசாமி என்று சொல்லக்கூடிய மூட்டை சுவாமிகள். அந்த மூட்டையை நான் ஒரு முறை கேட்டிருக்கிறேன், ஏன் இந்த மூட்டையை சுமந்துக்கிட்டே இருக்கீங்கன்னு. மக்களுடைய வினையை சுமப்பது எனக்கு ஒரு பாரம் இல்லை என்று சொல்லியிருக்கிறார். அதுபோல் இடதுபுறம் அந்த மூட்டை இருக்கும், அது சுவாசம், வாசி யோகத்தை அவர் செய்து கொண்டே இருப்பதாக சொல்லுவார். ஒரு முறை என்னை கொடைக்கானலுக்கு போகலாம் என்று அழைத்தார். நாங்கள் இருவரும் சென்றோம். அப்பொழுதுதான் அவருடைய வல்லமையை முழுமையாக காட்டினார். எதிரே வந்த யானை கூட்டங்களை கை காட்டி நிறுத்தி, அவை அனைத்துமே சாமியை கண்டவுடனே படுத்து விட்டன. அப்புறம் போயிட்டு வாங்கன்னு சொல்லி அதை நெற்றியில் ஓம்னு எழுதி அனுப்பி விடுகிறார். ஒரு முறை கல்லூரிக்கு முன்னர் நான் நின்று கொண்டு இருக்கிறேன். சாமி அந்த மூட்டையை மரத்து மேலே தொங்க விட்டுட்டு இருக்கிறார். ஒருத்தர் வந்து ஒரு 10,000 ரூபா கட்ட வைக்கிறார். இந்த சனியனை ஏன்டா இங்கே கொண்டு வந்த அப்படின்னாரு. உடனே அவர் வச்சுட்டு போயிட்டார். மாலை 3 மணிக்கு அந்த பகுதியிலே போகக்கூடிய குதிரை வண்டி, மாட்டு வண்டி, பழனி டு திண்டுக்கல் போகிற பஸ்ஸு டிரைவர், கண்டக்டர் எல்லாருக்குமே 100 ரூபாயை கொடுத்து 1 மணி நேரத்தில் அந்த பணக்கட்டு கரைந்தது. காரணம் என்ன என்று கேட்டால், அவர் பணத்துக்கு ஆசைப்படாதவர் என்பதுதான் உண்மை. பணத்துக்கு ஆசைப்பட மாட்டார். அவருடைய உணவு பெரும்பாலும் எனக்கு தெரிந்து, நான் கல்லூரியிலேருந்து வெளியில் வரும்பொழுது, சாமி 2 வடை அப்படிம்பார், இல்லாட்டி 2 ரூபா காசு கொடும்பார். பெரும்பாலான அவருடைய உணவு 2 வடையும் ஒரு டீயுமாகத்தான் இருந்திருக்கு. நம்முடைய இல்லத்திலே பழனியில் அந்த லட்சுமிபுரத்தில் பழனி ஆண்டவர் நகர் என்று இருக்குது. அதிலே ஏறத்தாழ 1.5 வருஷம் நம்முடைய இல்லத்திலே இருந்திருக்கிறார். அப்போ சொல்கிறார், வீட்டை திறந்து போட்டுட்டு போ, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி. இப்போ நம்ம வீட்டை திறந்து தான் போட்டு போயிருக்கோம். அவர் தான் பார்த்துவார். நான் 6 மணிக்கு போயிட்டு 9:30 மணிக்கு எல்லாம் குழந்தைகள் எல்லாம், அது வரைக்கும் அவர் ஏதாவது சாப்பிட்டுட்டு போங்க சாமின்னா, அதெல்லாம் வேண்டாம் சாமி, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவார். எப்போ சாப்பிட்றாரு, எப்போ குளிக்கிறார், என்ன பஞ்சபூதங்களையும் கட்டுப்படுத்தும் மாபெரும் ஆற்றல் உடையவர். ஒரு முறை கல்லூரியிலேருந்து வானம் வெறிச்சோடி கிடந்தது. உடனே அவர் சொல்கிறாரு, சாமி இங்கே வா, அந்த பச்சி பேசுகிறத கேட்டியா அப்படின்னு கேட்குறாரு. 2 மைனா உட்காந்து பேசிகிட்டு இருக்குதுங்கிறார். அவர் பச்சி சாஸ்திரம் தெரிந்தவர். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பெரும் மழை வரப்போதான், நீ வீட்டுக்கு போ சாமின்ட்டார். என்னடா வானம் வெறிச்சோடு இருக்குது, கொஞ்சம் நேரத்தில் பெரும் மழை வரப்போகுதுன்னு சொல்கிறாரு. என்ன எப்படி சாமின்னா, இந்த பச்சி பேசிகிட்டு இருக்குல்ல, 2 பேசுதில்ல, மழை வரப்போகுதுன்னு பேசுதில்ல, நீ வீட்டுக்கு போன்ட்டார். வீட்டுக்கு வந்தால் 10 நிமிஷம் கழித்து பார்த்தா ஒரு பெரும் மழை கொட்டுன்னு கொட்டி தேக்குது. அதே போல் 2 அன்பர்கள், சண்முகம்னு ஒருத்தர், இன்னொரு அன்பர், 2 பேரும். அவர் வந்து வயிற்றை பிடிச்சிக்கிட்டே வந்தார். அப்போ சாமி சுண்ணாம்பு காலவாசலில் உட்காந்துருந்தார். இங்கே வாடான்னு கூப்பிட்டாரு. என்ன பிரச்சனை? சாமி வயிற்று வலி 10 வருஷமாக இருக்குன்னார். உடனே போய் டீ வாங்கிட்டு வாடான்னு சொல்லி டீயில் அந்த சுண்ணாம்பு காலவாசலில் இருக்க சுண்ணாம்பு தூள் இருக்க அதை தூக்கி டீயில் போடுறாரு.
நாமெல்லாம் குடித்தோம்னா வயிறு பொத்து போயிடும். அதை குடித்தாச்சு, அவன் மடமடன்னு குடிச்சிட்டான். ஒரு 3 மாதம் கழித்து அவன் என்னை சந்திக்கிறான், சாமி இப்போ எனக்கு சுத்தமாக வயிற்று வலி சரியாக போச்சுன்னு. அப்போ சித்தர்கள் எதை தொட்டு கொடுத்தாலும் அது மருந்தாகும். இந்த பகுதியில் உலகம் முழுவதும் வியக்கும் வண்ணம் சாமிகள் இங்கே அவர் ஜீவ சமாதியில் இருக்கிறாரு. எல்லாரும் நினைக்கிறீங்க ஏதோ இந்த இடத்துல சமாதி ஆயிட்டாருன்னு. அவருடைய அருளாற்றலானது தொடர்ந்து உலகம் முழுவதும் பரவி கொண்டே இருக்கிறது. நீங்கள் இன்னொன்று நான் ஒரு 15 நாளைக்கு முன்னாடி நினைத்தேன் என்னென்னா, இந்த இந்தியா பாகிஸ்தான் வார் உடனே முடியணும். அதே மாதிரி 2 நாளில் முடிஞ்சிருச்சு. நம்ம சித்தர்கள் என்று சொல்லக்கூடிய மூட்டை சாமி நீங்கள்லாம் இருக்கீங்க. ஈரான் இஸ்ரேல் வார் வந்திருக்கு, அது நிற்கணும், இல்லாட்டி அணுகுண்டு வந்துடணும். சித்தர்கள் நிறுத்திட்டாங்க. சுவாமி அதையெல்லாம் நிறுத்திட்டு இப்போ உலகம் முழுவதும் நன்மையாக இருக்கிற மாதிரி செஞ்சுருக்காங்க. அதனால் இந்த மக்கள் இங்கே வந்து அமைதியாக தியானம் பண்ணி நீங்கள் வந்தாவே உங்களுடைய கோரிக்கை என்ன என்று சாமிக்கு தெரியும். ஏன்னா நீங்கள் போய் அதை வேணும் இது வேணும்னு சாமிகிட்ட கேட்க வேண்டியதில்லை. சாமி அப்படின்னு வந்து நின்னாவே உங்களை பற்றி வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுதும் தருவோய் நீ என்பது போல் அவர் முருகப்பெருமானை அவதாரமாக இருப்பதனால எல்லாத்தையும் வாரி 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 வழங்கி கொண்டே இருக்கிறார். மூல பண்டாரம் வழங்குகிறான் முந்துமினோ என்று சொல்வதைப் போல அவர் நமக்கு அருளை வாரி வாரி கொண்டிருக்கிறார். இங்கே வந்து செய்ய வேண்டியது என்னென்னா, தொண்டு தான் செய்யணும். அன்னதானம், அங்கே சர்வீஸ், இலை எடுக்கிறது, காய்கறி நறுக்கிறது எல்லாம் செய்தால் அவர் நம்மளை பார்த்து கொண்டே இருப்பார் என்பது தான் நீங்கள் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம். ஒரு முறை தென்காசி பாளையங்கோட்டை பகுதியிலேருந்து பாலசுப்ரமணியன் ஒருத்தர் வரார். சாமி நெறிஞ்சி முள் நிறையா இருக்குது, அதில் போய் உட்காந்துருக்கிறாரு. அவர் எனக்கு ஃபோன் அடித்து சொல்கிறாரு, சாமி இது மாதிரி நான் சாமியை பார்க்கணும்னா. சாமியை பார்க்குறதுக்கு என்ன நான் ரெக்கமெண்டேஷனா வாங்க அப்படின்னா. வந்தவுடனே நான் சாமி சொல்கிறேன், இது மாதிரி தென்காசி பகுதியிலேருந்து அவர் ஐஏஆர்எஃப் தலைவர் வர்றார் சாமின்னு, அவனை போய் பிரியாணி வாங்கிட்டு வர சொல்லு அப்படின்ட்டார். உடனே அவர் சைவ பிள்ளை, இது பிரியாணியெல்லாம் நான் எங்கே போய் வாங்குறது சாமி அப்படின்னு டிரைவர் விட்டு வாங்கிட்டு வர சொன்னார். உடனே பிரியாணி வந்த உடனே சாமி இந்த டிரைவர் எடுத்துகிட்டு வந்தான். நீ ஏன்டா எடுத்துகிட்டு வர்றேன், அவங்ககிட்ட கொடுறான்னு சொல்லி அவரை எடுத்துகிட்டு வர சொல்லி அவர் இன்னும் எலிவாலை தூக்குற மாதிரி கொண்டு வந்து வச்சார். அருள் வாரி வாரி வழங்கி கொண்டு இருக்கிறார். அன்றே அவர் ஜீவ சமாதி ஆகிறதுக்கு நான் 2004 நான் பழனியிலேருந்து குடந்தை போகிறேன். அப்போ பேசிக்கிறோம். அப்போ பேசும்போது இந்த இடமானது திருப்பதியை விட அன்னதானம் நடக்கக்கூடிய இடமாகவும் வளரும் என்று சாமி நான் பேசினோம். அதுதான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. எல்லாருக்கும் வர்றவர்கள் யாருக்கும் பசியோடு செல்லக்கூடாது என்பது தான் சித்தர்களுடைய கொள்கை. சுவாமி இங்கே வந்தவொடனே ஏதோ ஒரு வகையில் காலையிலேருந்து உணவு கொடுத்து உங்களை எல்லாம் காப்பாது. நீங்கள் ஒரு கைப்பிடி அரிசி கொண்டு வந்து கொடுத்து சாமியினுடைய அருளை பெற்றால் போதும். எல்லாரும் நல்லா இருக்கணும். நான் கண்ணன் அடிகள், கும்பகோணத்தில் இருக்கேன். சாமிகளோடு இங்கேயே இருந்தவன் தான் நான். பழனியில் கல்லூரியில் பேராசிரியராக இருந்து சாமி நானும் சுற்றி திரிந்துருக்குறோம் இந்த பகுதியெல்லாம். அப்புறம் நான் அங்கே போயிட்டேன், சுவாமிகள் இங்கே இருந்துட்டார். அவருக்கு எனக்கு அவரை தெரியும் ஒரு சித்புருஷர்னு, அவருக்கு என்ன தெரியும் ஒரு சித்புருஷர்னு. அதனால் எங்களுடைய நட்பு நீடித்து கொண்டே இருக்கிறது. அதனால் அவர் விட்டு சென்ற பணிகளையெல்லாம் நாம் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறோம் என்று சொல்லி எல்லாருக்கும் ஆசீர்வாதம் சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். குற்றாலத்துக்கு பக்கத்தில் மேக்கரைங்கிற ஒரு இடத்துல ஒரு ஆசிரமம், அப்பாஜி ஞான ஆசிரமம் வச்சுருக்கோம். அதிலேருந்து நான் ஞானத்தில் சில தெளிவுகள் வேண்டி சுவாமிகளை வந்து கண்ணன் அடிகள் நேற்று வந்து 2-3 நாளாக அவரோட இருக்கேன். கனகன்பட்டி சாமி பற்றி நிறைய விஷயங்கள் விசாரித்து தெரிஞ்சிருக்கிறேன். இந்த இடத்துக்கு இவரோடு வர்றதை நான் பெரும் பாக்கியமாக நினைக்கிறேன். ஏன்னா வேறு அது கிடைக்காது, அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காது. நான் என்ன புண்ணியம் செய்தனோ அதனால் அவர் கூடயே வந்திருக்கேன். அங்கே ஒரு இருக்கு எல்லாருக்கும் நல்லது நடக்கும். அவர் இருக்கிற வரைக்கும் நம்ம பயப்பட வேண்டியதில்லை. ஞானமும் கிடைக்கும், எல்லாம் நல்லா கிடைக்கும். நான் பாக்கியவான்னு சொல்லி நீங்களும் பாக்கியவான் தான். அவர் தான் கூடவே இருக்கிறேனே சாமின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் என்ன கவலை, கூடவே இருக்கேன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் என்ன, உனக்கு நான் குலசாமின்னு சொல்கிறாரு. அப்புறம் சரி.